இயேசுவின் நாமத்திலே உங்களை யாரும் மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எம்மட்டும் நம்மை தாங்கி வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அந்த கால வேளையிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் முதல் பகுதியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலில் வந்து பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து வருவார்கள், அசட்டை பண்ணினவர் யாவரும் காலடியில் வருவார்கள் என்று சொல்ல ஒரு வார்த்தையை ஏசாயா இஸ்ரவேலை பார்த்து, இஸ்ரவேலை ஒடுக்கினவர்கள் பாரு, இது ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். ஆணுடைய பிள்ளைகளை ஒடுக்கினவர்கள் எல்லாரும் வருவார்கள், குனிந்து வருவார்கள். அவங்க மட்டும் அங்க பிள்ளைகள் வருவார்கள். பாருங்க, உன்னை அசட்டை பண்ணினவர்கள், உன்னை கேர்லெஸ்ஸா விட்டு அவங்க எல்லாம் மறுபடியும் காலடியிலே வந்து பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் அருமையானவர்களே, இத்தனை பேர் பாருங்க, இஸ்ரவேலுங்கிற நாட்டை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் காணாமல் போன வருஷங்கள் நிறைய. அவர்கள் நொறுக்கப்பட்டவர்களாயிருந்தார். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒடுக்கினார்கள், ஜனங்களே ஒடுக்கினார்கள், யுத்தம் பண்ணி எல்லாரும் சிதறடிக்க பண்ணினார்கள். ஆனால் அருமையானவர்களே, அந்த நாட்கள்ல பார்க்கும்போது பல தடவை அது நடந்திருக்கு. பலர் இயேசு பிறக்க முன்னாடி பல தடவை, இயேசு பிறந்த பின்பு ஒருக்கா நடந்துச்சு கிபி 70. அந்த அப்போது நடந்ததுதான் பல நூற்றாண்டுகளாக அவனை காணாமல் போனார். பல நூற்றாண்டுகள் இஸ்ரவேலுங்கிற நாடு வரைபடத்தில் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு மேப்ல பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் 1948க்கு முன்னால இஸ்ரவேல் நாடு கிடையாது. 48க்கு பிறகுதான் நாடு வந்தது. ஆனா பாருங்க, எத்தனை பேர் ஒடுக்கினார்களோ, ஒடுக்கினவங்க எல்லாம் வந்தாங்க, ஒடுக்கினவங்க எல்லாம் வந்தாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன நாடா இருந்தாலும் அதுதான் பயங்கரமான பலமுள்ள நாடா இருக்கிறது என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் அவர்களை முயற்சி பண்ணி அவர்களை ஒடுக்கணும்னு நினைக்கும் போது ஒடுக்க முடியும். ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் ஒண்ணு போல இருக்காது. எப்பொழுதும் ஒரு தான் அடி வாங்கிட்டே இருக்க மாட்டான். எப்பொழுதும் நமக்கு அழிவு வந்து கொண்டே இருக்காது. எப்பொழுதும் நமக்கு பிரச்சனை அது அப்படிப்பட்ட காலம் வரும். துரத்துறதுக்கு ஒரு காலம், அவனை அடித்து ஒடுக்கிறதுக்கு ஒரு காலம், பின்பு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரு காலம் உண்டு. பல காலங்கள் வருகிறது. பிரசங்கி சொல்றான், எல்லா காலங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட காலத்துல பாருங்க, ஒடுக்கிற பிள்ளைகள் யார் உணர்த்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு வருவாங்க பாருங்க. இன்றைக்கு இஸ்ரவேல் சொல்ல 2 விதமா. ஒன்று பிசிக்கல்னா எழுத்தின்படி இஸ்ரவேலா இருக்கிற இப்ப இஸ்ரவேல் நாடும். இன்னொன்று அந்த இஸ்ரவேலில் வந்த ஒரு மெசியா, அந்த மெசியாவை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவர்களும். இது ஆவிக்குரியபடி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமின் சந்ததி ஒன்னு எழுத்தின்படி, இன்னொன்னு ஆவியின்படி. ஆவியின்படி என்று சொல்லும் போது அவர்கள் புறஜாதியாரா இருக்கிறார், அவர்களும் இஸ்ரவேலா இருக்கிறார்கள். அவர்கள் இரத்தத்தினால் அல்ல, ஆவியினாலே. அந்த ஆவியினால் இஸ்ரவேலர்களை அப்படித்தான் சொல்ல. அவள் ஒடுக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் முதல் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனா அவர்கள் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். எந்த சூழ்நிலை இஸ்ரவேல் மக்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ, நெருக்கப்பட்டார்களோ, பாபிலோன்ல எடுத்துக்கொள்ளுங்கள், அதே போலதான் அங்க ஒடுக்கப்பட்டாங்க, அங்க வளர்ந்தாங்க. எகிப்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எகிப்திலேயும் ஒடுக்கப்பட்டார்கள், வளர்ந்தார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் மாற்ற. இன்றைக்கு அதே போலதான் அந்த வசனம் நம்ம வாழ்க்கையிலும், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதே போல நிறைவேறிக்கொள்ளும். நம்ம எல்லாரும் ஒருவேளை ஆவிக்குரிய சூழலை ஒடுக்கலாம். பரவ கிறிஸ்தவனை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவம் இன்னைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறார். நானும் நீ வளர்க்கிறது, கர்த்தர் அதை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஜீவன் உள்ளது வளரும். எதுக்கு உயிர் இருக்கோ அது வளரும். உயிர் இல்லாது வளராது. உயிர் இல்லாது அழிஞ்சு போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் தான் ரொம்ப பிரைட்டா இருக்கும், அப்புறம் அது மங்கிரும். ஆனா உயிர் உள்ளது என்றால் அதுக்குள்ள உயிர் இருக்குமானால் அது மண்ணுக்குள்ள எத்தனை வருஷம் கடந்தாலும் மறுபடி அது முளைத்து வரும்.
அந்த உயிர் உள்ளதா இன்னைக்கு முளைத்து வந்து கொண்டே இருக்குது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். உயிர் உள்ளது ஒன்றும் அழியாது. இன்றைக்கு அந்த உயிருள்ள ஆண்டவருடைய அந்த காரியமும் அந்த உயிருள்ள ஆண்டுடைய பிள்ளைகளும் அவர்களை ஒடுக்கினவர்களும் என்ன செய்வார்களாம், அதில் வந்த பிள்ளை வந்து அசட்டை வருவார்கள், இன்னொருத்தர் குனிந்து வருவார்கள். ஐயா நமஸ்காரம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, தப்பு பண்ணணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். அந்த அளவுக்கு வரும். கர்த்தர் தலைகளாய் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். எத்தனை இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தலைகளாய் மாற்றி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இஸ்ரவேல் எல்லாம் போட்டு தள்ளணும் ஒரு நாள் சொல்லி ஆமான் முடிவு பண்ணான். எஸ்தர் புஸ்தகம் படிக்கும், ஆமான் முடிவு பண்ண. ஆனா காரியம் மாறுதலாய் முடிந்தது. யாவன் கொல்ல நினைச்சான் அவனை முதல்ல தூக்கி போட்டான், அவர்களை வெட்டினார். சரித்திரம் இதெல்லாம் மாறாது, கட்டுக்கதை இல்லை, சரித்திரம் நடந்தது. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்கிறது? உன்னை அசட்டை பண்ணினவர்கள், உன்னை என்று சொல்லும்படி 2 இஸ்ரவேல் ஆவிக்குரிய உலக பிரகாரமான இஸ்ரவேல் 2 பேரையும் குறிக்கும். இந்த 2 பேரும் அசட்டை பண்ணினவர்கள் ஆவிக்குரிய பிள்ளை உங்களை கூட அசட்டை பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் பெரிய பெரிய கிறிஸ்டினா பெருசா ஏதாவது பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் சத்தம் போடுறாங்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை யாருமா? அவங்க பார்த்து சத்தம் போட்டு ஜெபம் பண்றாங்க. சத்தம் போட்டு ஜெபம் பண்ண பிடிக்காது. என்ன அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்றேன்னு சில ஆட்களை பரியாசம் பண்ணுவார், ஒடுக்குவார்கள். அதுதான் சொல்லப்படுற அசட்டை பண்ண ரொம்ப கேர்லெஸ்ஸா பார்ப்பாங்க. அவர்கள் எல்லாரும் எப்படி என்ன செய்வார்களாம்? காலடியில் விழுகிற நாட்கள்ல இருக்கிறோம். எல்லாரும் மாற்றம் உள்ளோம். அதனால இந்த நாட்கள் அருமையானே உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கலாம், உங்களை பகைக்கலாம், உங்களை அடித்திருக்கலாம், உங்களை ஒதுக்கியிருக்கலாம், உங்களை சொத்துக்களை அபகரித்திருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்களை அசட்டை பண்ணிருக்கலாம். ஆனால் அசட்டை பண்ண எல்லாரும் உன்னிடத்தில் வரும் நேரம் வந்து விட்டது, உன் காலடியில் விழும் நேரம் வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஒரு நாள் மாறாது. இஸ்ரவேலை ஒதுக்கினார்கள், இப்போ இஸ்ரவேல்காரில் விழுகிற நேரம் வந்து விட்டது. ஆவிக்குரிய ஒதுக்கினார்கள், கிறிஸ்தவர்களை ஒதுக்கினார்கள், சிதறடிக்க பண்ணினார்கள். அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்து பாருங்க எப்படி எழுப்புதல் ஓடிக்கொண்டிருக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பாதையில வந்து கொண்டிருக்கிறார்கள். இது யார் பண்ணது தெரியுமா? அவரே பண்ணி கொண்டிருக்கிறார். உயிர் உள்ளவர் பண்ணுகிறார். மரித்தவர்கள் யாரும் பண்ண முடியாது, மண்ணுக்குள்ள போனவங்க பண்ண முடியாது. உயிரோடு இருக்கிறது, அது நடக்கும். மரித்தேன் ஆனால் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கேன்னு சொன்னாரே, அந்த உயிருள்ள தேவனுடைய பிள்ளைகள் அது வளர்ந்து கொண்டிருக்கும். அதுக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் எழும்பினாலும் எல்லாரும் காலடியில் வந்து விழுவார்கள், காலனை பணிந்து கொள்ள வருவார் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான பிள்ளை உங்களுக்கு இருக்கிறார்களா? பயப்படாதீங்க. காலையில வந்து விழுவாங்க. எல்லா மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இஸ்ரவேலராய் ஆவிக்குரிய இருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவார். ஊழியங்களை கைவிடவே மாட்டார். நீ செய்யற சின்ன ஊழியம், சின்ன உதவி, அது பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் கொண்டு வரப்போகிறது. கர்த்தருக்கு வைராக்கியமாக இருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இன்றைக்கு அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.